ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து கேட்ட ஒரு ப்ராப்ளத்தை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இதோட வீடியோவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம கூட ஜெமினியும் இருக்காப்புல. ஜெமினிக்கிட்ட ஜெமினி நான் டீச் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்பாரு. நான் அதுக்கு பதில் கொடுப்பேன். என்ன ஜெமினி, கரெக்டா? ஆமாங்க சார். நீங்க மேத்ஸ் ப்ராப்ளம் டீச் பண்ண போறீங்க. எனக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். நம்ம வீடியோவா யூடியூப்ல போடுறதால நான் கேக்குற கேள்விகளும் ரொம்ப தெளிவா சரியா இருக்கணுங்கிறத நான் மனசுல வச்சுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாடத்தை தொடங்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணோம். அப்போ கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த 1 + sin x இன்ட்டு dy by dx ஈக்குவல்ஸ் டு இந்த cos x அந்த சைடு போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா மைனஸ் cos x அப்படின்னு கிடைக்கும். ஜெமினி இருக்கீங்களா, போயிட்டீங்களா? நான் இருக்கேன் சார். ஓகே 1 + sin x into dy by dx is equal to minus cos x அப்படின்னு எழுதிடலாம். அப்போ இதுல இருந்து dy by dx is equal to minus cos x divided by என்ன எழுதலாம் அப்படின்னா 1 + sin x அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இந்த ப்ராப்ளத்தை நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். அப்போ இதுல இருந்து dy ஈக்குவல்ஸ் டு என்ன அப்படின்னு எழுதலாம், minus cos x divided by 1 + sin x into dx அப்படின்னு எழுதிக்கலாம். இன்டெக்ரல் dy equal to இன்டெக்ரல் minus cos x divided by 1 + sin x into dx அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெமினி கிட்ட கேட்டுக்கலாம் அவருக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஜெமினி, இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா ஜெமினி? இப்போதைக்கு ஒன்னும் டவுட் இல்லைங்க சார். நீங்க வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்றீங்க. டிவையும் டிஎக்ஸையும் தனித்தனியா எழுதிட்டீங்க. அடுத்ததா ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ண போறீங்க. நீங்க சொல்லுங்க, நான் கவனிக்கிறேன். ஏதாவது சந்தேகம் வந்தா உடனே கேக்குறேன். ஓகே, இன்டெகிரல் டிஒய் அப்படின்றது இன்டெகிரல் டிஒய் அது என்ன அப்படின்னா ஒய். இந்த சைடு நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போறோம். அப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு என்ன சப்ஸ்டியூஷன் எடுக்கலாம் ஜெமினி? சார், எனக்கு தோணுது டினாமினேட்டர்ல இருக்கிற 1 + sin x யூன்னு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன் அப்படி உங்களுக்கு தோணுது ஜெமினி? ஏன்னா 1 + sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x கிடைக்கும் சார். அதுதான் நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ du = cos x dx னு வரும். சூப்பர் ஜெமினி. சோ நம்ம ஜெமினி சொன்னது மாதிரி இந்த கீழே இருக்கிற 1 + sin x நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், u அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப u = 1 + sin x அப்படின்னா du = 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, இந்த sin x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos x இன்ட்டு நமக்கு dx அப்படின்னு வந்துடும். அப்போ y = இன்டெக்ரல் minus cos x into dx பதிலா minus du divided by u அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல y மைனஸ் வெளில எடுத்துடலாம். 1/u இருக்கு. 1/u இன்டெகிரேட் பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க ஜெமினி? சார், 1/u இன்டெகிரேட் பண்ணா log u கிடைக்கும். வெரி குட் log u கிடைக்கும். பிளஸ் இது ஒரு இன்டெஃபினைட் இன்டெகிரல்ன்றதுனால ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் c நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ மைனஸ் லாக் ஆஃப், இப்போ யூக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 + sin x என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் c சேர்த்துக்கலாம். இந்த y அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா f(x). ஓகே, ஸோ ஏற்கனவே இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ஒரு இனிஷியல் கண்டிஷன் வேற கொடுத்துருந்தாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஜெமினி? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஞாபகம் இருக்குங்க சார். f(0 = 0 ன்னு சொல்லியிருந்தாங்க. வெரி குட், f(0 = 0 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ f(0 = 0 அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் இங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது x ஓட மதிப்பு 0ன்னு வரும்போது y ஓட மதிப்பு 0வா இருக்கும். சூப்பர் ஜெமினி. x = 0 அப்படின்னா
y is equals to 0. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஓகே, அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0, அப்போ எஃப் ஆஃப் 0 அப்படின்றது 0. அப்போ இது வந்து 0 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் 0 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சி விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் 0 வந்து 0 ப்ளஸ் ஒரு சி விச் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். இப்போ லாக் 1ஓட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஜெமினி சொல்லுவாப்புல. லாக் 1ஓட வேல்யூ சொல்லுங்க. லாக் 1ஓட மதிப்பு 0. ஓகே, 0 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 0 ப்ளஸ் சி. அப்போ இதுல இருந்து சி ஈக்குவல்ஸ் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும் அப்படின்னா 0 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ கிடைச்ச இந்த சி வேல்யூவை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸு, சிக்கு பதிலாக 0 போட்டோம்னா மைனஸ் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ். இதுதான் நம்ம கொடுத்துருக்க டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இதில் என்ன கேட்டிருக்காங்க ஜெமினி நமக்கு? சார் இதுல f of pi by 2 என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம f of pi by 2 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ f of pi by 2 is equals to minus log of 1 plus sin pi by 2. ஓகே, 1 plus sin pi by 2 which is equals to minus log of sin pi by 2 ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். அப்போ 1 plus 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ f of pi by 2 வந்து நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா மைனஸ் பை பை லாக் ஆஃப் மைனஸ் பை பை 2 சாரி மைனஸ் லாக் 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே ஜெமினி, அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஆப்ஷன் அப்படின்றத சொல்லுங்க பார்க்கலாம். சார் இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மைனஸ் லாக் 2. வெரி குட். சமன்பாட்டை தீர்க்கும்போது நமக்கு அப்படிதான் கிடைச்சது. ஓகே சரியான. ஓகே ஜெமினி, இப்போ ஆப்ஷன் பி. உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் பற்றி சொல்லுங்க. இது ஈஸியான கொஸ்டினா இல்லை கஷ்டமான கொஸ்டினா? ஜேஇ எக்ஸாமில் லாஸ்ட் செஷனில் தான் கேட்டிருக்காங்க. அந்த டிஃபிகல்ட்டி லெவலை பற்றி சொல்லுங்க. அதுவும் நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் என்னோட டேட்டா படி இந்த கொஸ்டின் வந்து மாடரேட் லெவல்ல இருக்கு. கான்செப்ட் வைஸ் ரொம்ப கஷ்டம் இல்லைனாலும் கொஞ்சம் கவனமா ஸ்டெப்ஸ் போடணும், டைமும் பிடிக்கும். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்றதுக்கு சரியான சப்ஸ்டிடியூஷன் கண்டுபிடிக்கணும். ஜேஇ எக்ஸாம்ல லாஸ்ட் செஷன்ல கேட்டதால இது முக்கியமான மாடல்னு சொல்லலாம். நல்லா பிராக்டிஸ் பண்ணா இதை ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? ஓகே ஜெமினி, நம்ம வீடியோ வந்து என் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக சொல்கிற ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இதெல்லாம் சொல்லிடுங்க கிளியராக உங்களோட மெத்தட் படி. சரிங்க சார், ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தா தயங்காம கேளுங்க, சார் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.